ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ வந்து இஞ்சி பாருங்க, நான் எப்படி வெட்டியிருக்கேன், ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக ஒரு கையாலும் வெட்டியிருக்கேன். அதை இஞ்சி போடுங்க எண்ணெயில். ஓகே ஃப்ரெண்ட், இஞ்சி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கேன். இஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு, நிறைய போடுங்க. வாசனையும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பூண்டு இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்குங்க. சின்னதாக பொடுசாக நறுக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க இஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, நான் அரைக்கோழி எடுத்திருக்கேன். பாருங்க, இதெல்லாம் அரைக்கோழி. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, அங்கே பாருங்க, மிஞ்சா பீஜான் இந்த எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக இது இந்த கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கிச்சாப் பாருங்க, தண்ணி கிச்சாப் நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கலாம் பிராண்டு. தண்ணி கிச்சாப் அது ஒரு கரண்டி இந்த கரண்டியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சாஸ் சீரம் இருக்குங்களா, சாஸ் சீரம் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி. மூணையும் போட்டு நல்லா நான் கிண்டி இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, வெள்ளை மிளகு தூள் இதில் ஒரு கரண்டி. ஓகே, இப்போ என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன். மிஞ்சா பீஜான் ஒரு கரண்டி, தண்ணி கிச்சாப் ஒரு கரண்டி, சாஸ் சீரம் ஒரு கரண்டி இந்த கரண்டியில், அப்புறம் வெள்ளை மிளகு ஒரு கரண்டி இந்த கரண்டியில். நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எல்லாம் போட்டுட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த கோழி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறின கோழி எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், கோழியை வேக வச்சோம்ல இஞ்சியோட, ஒரு 5 நிமிஷம் வேக வச்ச பிறகு வெந்த பிறகு மறுபடியும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சாஸ் சீரம், ஒரு ஸ்பூனில் தண்ணி கிச்சாப், அரை ஸ்பூன் வெள்ளை மிளகு போட்டு மறுபடியும் போட்டு நல்லா கிண்டிட்டு நான் போட்டேன் நல்லா கிண்டிட்டு நீங்கள் மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடுங்க, கோழி நல்லா வெந்துடும். இது பார்த்தீங்கன்னா கோழி நான் சின்னதாக வெட்டியிருக்கேன் பாருங்க. ரொம்ப பெருசாக ருசி இருக்காது, சின்னதாக ருசி வேற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் கோழி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா சோப்பு வெங்காயம் இல்லை, வெள்ளை வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும், வாசனையாக இருக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பார்த்தீங்கன்னா ஆலன் வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம். வெள்ளை வெங்காயம், ஆலன் வெங்காயம் இதெல்லாம் போட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. போட்டு நல்லா கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் நல்லா அரைச்சிக்கிங்க. நீட்டாக அந்த மாதிரி நீட்டாக வெட்டிக்குங்க. நிறைய வெங்காயத்தாள் போடுங்க, நல்லது உடம்புக்கு, ருசியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. இப்போ நம்ம சுட ஓகேங்களா, அந்த சோறை போட்டு இங்கே பாருங்க, சோறு நல்லா சூடா இந்த மாதிரி ஆக்கிட்டு, இதுக்கெல்லாம் கறியே வேணாங்க, 2 செலவு 2 வேலை எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி ஜிஞ்சர் சிக்கன் சோறு சூடாக்கிட்டு ஒரு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஜிஞ்சர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படிதான் ஃப்ரெண்ட் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா இல்லைங்க, சீஃபுட்டுக்கே போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஜிஞ்சர் சிக்கன் டெய்லி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இஞ்சி அவ்வளோ நல்லது. சோறு மட்டும் சூடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த சாப்பாடு அப்படிதான் ஃப்ரெண்ட் இருக்கும். இந்த பாருங்க இஞ்சி நான் சாப்பிட்றேன் பாருங்க. இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இப்போ